இப்போ மோகினி வந்து ஒரு ஆண் மகன் மேல ஏறுது அப்படின்னா அவங்கள போட்டு உருக்கி எடுத்துருது. எல்லாமே பண்ணுங்க. என்னென்ன பண்ணும்? அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு மோகினி நம்மள பிடிக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கூட யாரோ இருக்கிற ஒரு ஃபீலிங் வரும் முதல்ல. சரிங்களா? அது மட்டும் இல்லாம, நல்ல ஒரு வாய்ஸ், ஒரு அழகான ஒரு பெண்ணு எப்படி நம்மகிட்ட பேசும். ஆனா பின்னாடி யாரும் இருக்க மாட்டாங்க. நம்மகிட்ட பேசும். தம்பின்னு கூப்பிடும். "அப்பா இங்க வாப்பான்னு" கூப்பிடும். ஆனா பின்னாடி யாரும் இருக்க மாட்டாங்க. திரும்பி தான் பார்க்கக்கூடாது அந்த டைம்க்கு. புரியுதுங்களா? அந்த மாரி விஷயத்துல நம்மள கவன சிதறல் இருக்கும். அழகான ஒரு உருவத்துல கூட வரும். மல்லிப்பூ வச்சுக்கின்னு, இந்த மாரி பேச வரும். சரிங்களா? மோகினி ஒரு பையன் மேல வந்துடுச்சுன்னா, அவனுக்கு என்னென்ன பிரச்சனைங்க வரும்னு பார்த்தீங்கன்னா, உடம்பு நிலை சரியில்லாம ஆகும். கனவுகள் அதிகமா வரும். அதாவது இந்த காம பார்வை அதிகமா தோணும். ம். அதுக்குனால தான் அது மோகினின்றதே அந்த மோகம், ஆசைகள் அதிகம். சரிங்களா? ஆசை அளவுக்கு மீறின ஒரு விஷயமா இருக்கும். அதாவது அந்த மோக ஆசை அதிகம் அதுக்கு. இதுதான் மோகினினாலே இதுக்கு ஒரு மட்டம் தான். அந்த அந்த ஆண் மகனுங்களாலலாம் வந்துட்டு எந்த பெண்களோடையும் சந்தோஷமா இருக்க முடியாது. அவங்களால இல்லற வாழ்க்கையில ஈடுபட முடியாது. ஏன்னா ஒருத்தவங்க மேல மோகினி அடிக்குது அப்படின்னா, அவங்களால அவங்க நார்மல் லைஃப்க்கே வர முடியாதுன்றாங்களே. இல்ல. அந்த மோகம் அது மட்டும் தான் சந்தோஷம் அடையணுன்ட்டு, அதுக்கான வேலைய அது மட்டும் தான் பண்ணும். யாருக்கும் அது விட்டு அண்ட கொடுக்காது. விடாது. ஆமா. அது இல்லாம அந்த பார்வையே வந்து மத்தவங்கள பார்த்தாலும் சரி, ஒரு தாயாக இருக்கட்டும், ஒரு அண்ணனா ஒரு அக்காவா இருக்கட்டும், அவன் கூட பொறந்தவனா தான் இருப்பான். ஆனா வந்து அந்த ஆண்மகன் ஒரு வீட்ல இருக்கான்னா, அவங்க இவனுடைய பார்வை நல்லா பார்த்த அந்த பார்வை எல்லாமே ஒரு தப்பா. தப்பான ஒரு மோட்டிவேஷன், தப்பான ஒரு கண்ணோட்டமா இருக்கும்.